நண்பர்களே, இன்று ஜனவரி மாதம் 27ஆம் தேதி லண்டனில் யூகேயில் புதிய டிரைவிங் டெஸ்ட் ஒன்று வரப்போகிறது. எல்லோரும் பயந்து போயிருக்கிறார்கள். சும்மா எக்ஸாமினர் பக்கத்தில் இருந்தாலே பயம் வரும். இது புதிய டிரைவிங் டெஸ்ட் ஒன்று வரப்போகிறது. அதுக்கு பிறகுதான் அவர்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்படும். அதுக்கு என்ன பேர் என்றால் கிராஜுவேட் டிரைவிங் லைசன்ஸ் டெஸ்ட் என்று ஒரு புதிய டெஸ்ட் ஒன்று வரப்போகிறது. என்ன பிரச்சனை என்றால், ஜூன் 25 முடிவடைந்த ஆண்டில் கிரேட் பிரிட்டனில் மட்டும் சாலை விபத்துகளில் 1579 பேர் இறந்திருக்கிறார்கள். இப்ப 2024ஆம் ஆண்டின் அதே காலகட்டத்தோடு ஒப்பிடும் பொழுது குறைவாக இருந்தாலும் கூட 2025 புள்ளி விவரங்கள் இவ்வாறு சொல்கின்றன. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்குள்ள 1579 பேர் இறந்திருக்கின்றார்கள் சாலை விபத்துல. ஆண்டுதோறும் 30,000 பேர் படுகாயம் அடைகின்றார்கள் சாலை விபத்துல. கை கால்களை இழக்கின்றார்கள், படுகாயம் அடைகின்றார்கள் 30,000 பேர். ஆகவே இது மிகப்பெரிய ஒரு இழப்பாக இப்பொழுது பிரிட்டன் இதனை யோசித்து புதிய டெஸ்ட் ஒன்றை தற்பொழுது வைத்திருக்கிறது. கிராஜுவேட் டிரைவிங் லைசன்ஸ் டெஸ்ட். இது பாதுகாப்பு மேம்பாடுகள் தொடர்பாக யோசிக்கிறார்கள். இப்ப இறப்புகள் நீண்ட காலமாக அதிகமாகவே இருக்கிறது. ஆகவே இது பாதுகாப்பு பிரச்சாரம் செய்பவர்களால் அதிகமாக விமர்சிக்கப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்துங்கள் என்று. நொர்தர்ன் அயர்லாந்தில் மட்டும் 2025ஆம் ஆண்டில் 57 பேர் இறந்திருக்கிறார்கள் சாலை விபத்தில். விபத்துகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இங்கிலாந்தில் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட சாலை விபத்துகள் நிகழ்கின்றன இங்கிலாந்தில் மட்டும். 2025ஆம் ஆண்டு முழு ஆண்டுக்கான அதிகாரப்பூர்வ இறுதி செய்யப்பட்ட புள்ளி விவரம் அடுத்த ஆண்டுதான் வெளியிடப்படும். ஆனால் இந்த புதிய ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸ், இதுல இளம் வாகன ஓட்டுநர்கள் தான் அதிகமாக விபத்துக்குள்ளாகின்றார்கள். எனவே அவர்களுக்கு புது வகையான ஒரு டெஸ்ட் ஒன்று வரப்போகிறது. ஏற்கனவே லைசன்ஸை தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், உடனடியாக கொடுக்கிறார்கள் இல்லை. 6 மாதம் கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் டிரைவிங் லைசன்ஸ்ல இந்த புதிய விஷயங்கள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றன. அது தொடர்பாகவே இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். முதல்ல நொர்தர்ன் அயர்லாந்துல தான் இந்த புதிய அறிமுகப்படுத்தப்பட்ட டிரைவிங் லைசன்ஸ் புதிய டெஸ்ட் வரப்போகுது. இளைஞர்கள் மரணத்தை குறைக்கும் முயற்சியில், இளைஞர்களுடைய சாலை விபத்து மரணத்தை குறைக்கும் முயற்சியில் புதிய ஓட்டுநர்களுக்கான புதிய விதிகளை அறிமுகப்படுத்தும் இங்கிலாந்தின் முதல் பகுதியாக நொர்தர்ன் அயர்லாந்து வருகிறது. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளில் எந்த மாற்றமும் செய்யல. இப்பொழுது புதுசாக மாற்றம் செய்கின்றார்கள். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா மற்றும் அயர்லாந்திலையும் இந்த சட்டங்கள் இருக்குது. அதனாலதான் நொர்தர்ன் அயர்லாந்து முதல்ல இந்த சட்டத்தை கொண்டு வருகிறது. அக்டோபர்ல அறிமுகப்படுத்தப்பட உள்ள இந்த விதிகள் இருக்குதானே, 17 முதல் 23 வயது உடைய இளைஞர்கள் இந்த டெஸ்ட பாஸ் பண்ணாதான் லைசன்ஸ் கொடுக்கப்படும், இல்லாட்டி லைசன்ஸ் இல்லை. இரவு நேரம் ஓட்டணும், 6 மாதங்கள் சரியாக கற்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த புதிய டெஸ்ட் இருக்குதானே, இந்த டெஸ்ட் போலீசார், நிபுணர்கள் எல்லாரும் பின்னால இருந்து பார்ப்பார்கள். அப்ப கிட்டத்தட்ட 2-3 பேர் பார்த்து தான் இந்த லைசன்ஸை இவர்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா மோட்டார் சைக்கிளை தான் அடிக்கின்றார்கள், அதிகமாக விபத்து ஏற்படுகிறது. அப்ப அதையும் இவர்கள் சோதனை செய்ய போவதாக தற்பொழுது நொர்தர்ன் அயர்லாந்து தெரிவித்திருக்கிறது. 2024 மட்டும் 17 வயது முதல் 23 வயதுக்குட்பட்ட டிரைவர்களால் ஏற்பட்ட விபத்து நொர்தர்ன் அயர்லாந்துல 164 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இவர்கள் 8% பேர் தான் டிரைவிங் டெஸ்ட் பாஸ் பண்ணி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் 24% அபாயகரமாக இவர்கள் ஓடுகின்றார்கள் என்பதுதான் இப்பொழுதுள்ள பிரச்சனை. சரி, இந்த புதிய ஓட்டுநர் உரிம விதிகள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றன என்றதை தெரிந்து கொள்வது முக்கியம். புதிய டிரைவர்கள் தற்காலிக உரிமம் வழங்கப்பட்ட பிறகு குறைந்தது 6 மாதம் அவர் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது,
இந்த சும்மா எல்போட்டை போட்டுட்டு பக்கத்துல இருந்து மனைவிமார பழக்கிற வேலையெல்லாம் இனி கஷ்டம். போலீஸ் பிடிச்சதுன்னா அதுக்கு வந்து ஃபைன் பண்ணுவார்கள். அடுத்தது அவர்கள் 14 பயிற்சி தொகுதிகள்ல 14 பயிற்சி தொகுதிகளை அவர்கள் முடிக்க வேண்டும். இப்ப ஆரம்பத்துல நாங்க என்ன செய்வோம், இப்ப எக்ஸாமினர் பக்கத்துல இருப்பார், ஒரு 45 நிமிஷம் ஓடி காட்டினா போதும். ஆனால் இப்பொழுது இளைஞர்களுக்கு புதிய புதிய பயிற்சி தொகுதிகள் வரப்போது. இந்த திட்டத்துல 14 பயிற்சி தொகுதிகளையும் அவர்கள் முடிக்க வேண்டும். முடித்த பிறகு அதற்கு பிறகுதான் அவருக்கு லைசன்ஸ் வழங்கப்படும். சரி, அடுத்தது புதிய தேர்ச்சி பெற்ற பிறகு இப்ப பி தானே ஒட்டி, பி பச்சை கலர் பி போட்டை ஒட்டி கொண்டு ஓடுறார். இனிமேல் வந்து அவர் இந்த பயிற்சியெல்லாம் முடித்தவர் என்பதற்கு அடையாளமாக ஆர் என்கின்ற அடையாளம் கொடுக்கப்படும். ஆர் அடையாளம் கொடுக்கப்படும். 6 மாத காலம் அவர் அந்த ஆரை ஒட்டி கொண்டுதான் அவர் ஓட வேண்டும். இப்ப தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் 6 மாதங்களுக்கு 24 வயது வரையிலான புதிய டிரைவர்கள் 14 முதல் 20 வயதுக்குட்பட்ட ஒரு பயணியை ஏற்றுவது தொடர்பாக இப்பொழுது பல நிபந்தனைகள் இருக்கின்றன. இந்த பயணியை ஏற்றுவது தொடர்பான நிபந்தனைகளில் ஒன்று, இப்ப இரவு 11 மணியில இருந்து காலை 6 மணி வரையும் 14 முதல் 20 வயதுக்குட்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸை ஏற்றி கொண்டு போகலாம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். ஏன்னா இரவுல ரோட் வந்து ஃப்ரீயா இருக்கு தானே, அதனால ஏற்றி கொண்டு போகலாம் என்று சொல்கின்றார்கள். இந்த கட்டுப்பாடு குடும்ப உறுப்பினர்களை உள்ளடக்காது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, குடும்ப உறுப்பினர்களை ஏற்றி கொண்டு போகலாம், ஆனால் ஃப்ரெண்ட்ஸை ஏற்றி கொண்டு போறேன்னா அதுக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ் யார் குடும்ப உறுப்பினர் என்று இப்ப போலீசார் கேட்டு எல்லாம் விசாரிக்க போகின்றார்கள். அடுத்தது, கற்பித்தல் ஓட்டுநர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்றுவிப்பாளருடன் மட்டும்தான் மோட்டார் பாதையில் வாகனம் ஓட்ட அனுமதிக்கப்படுவார்கள் இளைஞர்கள். அவர்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு கவனமா இருக்க வேணும். ஏனென்றா இப்ப அவர்கள் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயினா அல்லது வந்து பிரச்சனைகள் மோட்டார் ரூல்ஸ மீறினா அவர்களுக்கு 3 பாயிண்ட்ஸும் 1000 பவுண்ட் அபராதமும் விதிக்கப்படும். அப்ப முதல் 1 வருடத்திற்கு அவர்கள் வந்து 6 பாயிண்ட்ஸ் தான் அவர்களுக்கு இருக்கும். அதுக்கு பிறகுதான் அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஏறிக்கொண்டு போகும். அப்ப 3 பாயிண்ட்ஸும் 1000 பவுண்ட்ஸ் அபராதமும் விதிக்கப்படும். சாலை கட்டுப்பாடுகளை பின்பற்றாத ஓட்டுநர்களுக்கு 3 பாயிண்ட்ஸும் 1000 அபராதமும் 1000 பவுண்ட்ஸ் அபராதமும் விதிக்கப்படும். ஸ்காண்டினேவிய நாடுகளில் இப்படித்தான் செயல்படுகிறது. ஆகவே மேலும் அவர்கள் நம்மை விட பாதுகாப்பான சாலைகளை கொண்டிருக்கின்றார்கள். அது உண்மைதான். நீங்க லண்டன் சாலைகளை வந்து ரோட்டுகளை பார்த்தாலே தெரியும். ஸ்காண்டினேவிய நாடுகள் மிக நல்ல சாலைகளை வைத்திருக்கின்றன. ஆனால் அங்கேயும் அவர்கள் இப்படியான சட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இளைஞர்களுக்கு. ஆகவே இந்த கிராஜுவேட் டிரைவிங் லைசன்ஸ் டெஸ்ட் அது வந்து மிக முக்கியமாக தற்பொழுது இளைஞர்கள் மத்தியில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. 2024 ஆண்டில 17 வயது முதல் 23 வயதுக்குட்பட்ட டிரைவர்ஸால் இளைஞர்களால் 164 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே இந்த பட்டம் பெற்ற ஓட்டுநர் உரிமம், கிராஜுவேட் டிரைவிங் டெஸ்ட் பெற்ற ஓட்டுநர் உரிமம், இவர்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் 6 தகடு வழங்கப்படும். இந்த மாற்றங்கள் எங்களுடைய சாலைகளில் துரதிர்ஷ்டவசமாக மக்கள் கொல்லப்படவோ அல்லது தீவிரமாக காயம் அடையவோ வாய்ப்புள்ள இளம் ஓட்டுநர்களை இலக்காக கொண்டவை. எனவே கவனமாக இருக்க வேண்டும் என்று GDL இதன் அறிமுக திட்டத்தை அறிவித்திருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட பயிற்றுனர்களோடுதான் இந்த பயிற்சிகளை பெற வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. யாரும் யாரையும் வைத்து பழக்க முடியாது என்கின்ற ஒரு விஷயம். சாலையில் வாகனத்தை எப்படி ஓட்டுவது என்பதை இளைஞர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மிக கடுமையான விதி இனிமேல் இப்ப நூதன் அயர்லாந்துல வந்திருக்கிறது. இங்கிலாந்துக்கும் படிப்படியாக வரும். ஆகவே விபத்துகளை தவிர்ப்பதற்கான முன்முயற்சி இது என்று அதிகாரிகள் சொல்கின்றார்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்கள்.